போகணும்? பெருமாயே, இந்த புள்ளைக்கு ஊரு காஞ்சியம்பதியாம். அட, நம்மளும் அந்த ஊர் வழியா தானே போறோம் மச்சான். ஆமா ஆமா ராமானுசா, நாங்க சித்தாசிரமத்துல இருந்து புறப்பட்டு காஞ்சியம்பதி வழியா ராமேஸ்வரம் வரைக்கும் போறோம். உன்னை அங்க காஞ்சியம்பதியில பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டு அங்க இருந்து நாங்க ராமேஸ்வரத்துக்கு போறோம். அது எங்களோட பொறுப்பு. மிகவும் நன்றி ஐயா. உங்கள் இருவரையும் அடியேன் வாழ்நாள் முழுவதும் என்றும் மறக்கவே மாட்டேன். நீங்கள் செய்வது மிகப்பெரிய உதவி. சரி பெருமாயே, காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு கிளம்பணும். உள்ள நடந்து நடந்து ரொம்ப களைச்சு போயிருக்கும். கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினாதான் அவரோட சோர்வு போகும். அப்பதான் காலையில அவரால் நடக்கவும் முடியும். ராமானுஜா, நீ போய் கூடாரத்துக்குள்ள படுத்துக்க, நாங்க வெளியே படுத்துக்கிறோம். வேண்டாம் தாயே, அடியேன் இங்கேயே படுத்துக் கொள்கிறேன். வேண்டாம் ராமானுசா, இங்க வெளியில பயங்கரமா பனி பெய்யுது. இங்கெல்லாம் படுத்தா சரி வராது. ஆமா ராமானுஜா, இவர் சொல்றபடி கேளு. எங்களுக்கு வெட்ட வெளியில படுத்து பழக்கம் ஆயிடுச்சு. இங்க தூங்குனா உனக்கு தூக்கமே வராது. நீ போய் கூடாரத்துக்குள்ள படுத்துக்க, காலையில எந்திரிச்சு மத்ததெல்லாம் பேசிக்கலாம். யோசிக்காத ராமானுசா, உள்ள போ. சரி, மிக்க நன்றி. அப்பா கோவிந்தா, நேற்று இரவு சரியாக தூங்கினாயா இல்லையா? வந்தனம் குருநாதா. நாங்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் சேகரித்து கட்டி வைத்து விட்டோம். இனி புறப்பட வேண்டியதுதான். பரவாயில்லை, குறித்த நேரத்தில் புறப்பட எல்லோரும் ஆயத்தமாகிவிட்டீர்கள். இனி புறப்படலாம். நில்லுங்கள். என்ன குருநாதா, என்ன பார்க்கிறீர்கள்? பார்க்கவில்லை, நான் தேடுகிறேன். யாரை தேடுகிறீர்கள்? யார் இங்கு இல்லையோ அவனைத்தான். புறப்படலாம் புறப்படலாம் என்று சொன்னாயே, ஆனால் எல்லோரும் இருக்கிறார்களா என்று சரிபார்க்க வேண்டாமா? அதையும் நான் தான் பார்த்து சொல்ல வேண்டுமா? ராமானுஜன் எங்கே? என்ன எல்லோரும் பேந்த பேந்த முழிக்கிறீர்கள்? எங்கே ராமானுஜன்? கோவிந்தா, உன்னைத்தான். ராமானுஜன் எங்கே? அண்ணாவை அடியேன் பார்க்கவில்லை குருநாதா. அவர் எங்கே என்று எனக்கு தெரியவில்லை. என்ன, உனக்கும் தெரியாதா? இல்லை, இங்கேதான் எங்கேயாவது இருப்பார் என்று நினைக்கிறேன். நினைக்கிறாயா? சரியாக போயிற்று. எல்லோரும் சென்று ராமானுஜனை தேடுங்கள். எங்கே சென்றிருப்பான் என்று தெரியவில்லையே. கோவிந்தா, நில். ராமானுஜன் உன்னுடன் தானே தங்கி இருந்தான்? ஆமாம் குருநாதா, என்னுடன் தான் தங்கியிருந்தார். காலையில் அவனை பார்த்தாயா? இல்லை, பார்க்கவில்லை. நான் எழுந்து கொள்ள சற்று தாமதமாகியதா புறப்படும் அவசரத்தில் இருந்தேன். ஒருவேளை அனுஷ்டானங்களை செய்து முடிப்பதற்காக அருகில் எங்காவது சென்றிருப்பார் என்று நினைத்தேன். என்னடா கைலாசம், ராமானுஜன் எங்கு சென்றிருப்பான் என்று உனக்கும் தெரியாதா? தெரியவில்லை குருநாதா. ராமானுஜன் இல்லாமல் நாம் எப்படி காசிக்கு செல்வது? ஆமாம், அவன்தானே முக்கியமாக நம்முடன் வர வேண்டும். சதஸில் கலந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ராமானுஜா, 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 ராமானுஜா. எங்க இருக்கிறாய் ராமானுஜா? ராமானுஜா, 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 ராமானுஜா. குருநாதா, ராமானுஜனை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆமாம் குருநாதா, முடிந்த மட்டும் தேடிவிட்டோம். ராமானுஜன் எங்கும் தென்படவில்லை. குருநாதா, எனக்கு அண்ணாவை பற்றி நன்றாக தெரியும். அண்ணா பல இடங்களுக்கும் பல ஊர்களுக்கும் சென்று பழக்கப்பட்டவர், பக்குவப்பட்டவர். எப்படியும் காசிக்கு வந்து விடுவார். அதற்காக அவனை விட்டுவிட்டு எப்படி செல்வது? இதுவரை அவன் பார்த்திராத இடமாயிற்றே.
காட்டு பகுதி வேறு. குருநாதா, சில சமயம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறுதான் நாம் செயல்பட வேண்டும் என்று தாங்கள் பலமுறை சொல்வீர்கள். காசிக்குத்தான் எல்லோரும் செல்கிறோம் என்பது அண்ணாவிற்கு தெரியும். எப்படியும் அவர் அங்கு வந்து சேர்ந்து விடுவார். தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம். அதை விடுத்து நாம் அண்ணாவை தேடச் சென்றால் மற்றவர்களும் வழிமாறி போக வாய்ப்பு இருக்கிறது. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இப்பொழுது புறப்பட்டால்தான் மதியத்திற்குள் நாம் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு சென்றடைய முடியும். சரி, ஒன்று செய்வோம். எல்லோரும் காலை போஜனத்தை இங்கேயே முடித்துக் கொள்ளுங்கள். அதற்குள் ராமானுஜன் வருகிறானா என்று பார்க்கலாம். இல்லை என்றால் புறப்பட்டு விடலாம். குருநாதர் சொல்வதும் சரிதான். எல்லோரும் மூட்டையை அவிழ்த்து உணவு உண்ணச் செல்லுங்கள். குருநாதா, என்ன? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் நாம் ஏதோ திட்டம் தீட்ட அது வேறு மாதிரி சென்று கொண்டிருக்கிறதே. அவன் என்ன உண்மையிலேயே காணாமல் போய்விட்டானா, இல்லை தப்பித்து விட்டானா? நீங்கள் ஏதாவது உளறி விட்டீர்களா? ஐயோ, இல்லை குருநாதா, அதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் காதும் காதும் வைத்தாற் போல்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காதிற்கு தெரிந்தது கூட இந்த காதிற்கு தெரியாது. போதும், நிறுத்தடா. ஒருவேளை ஏதாவது ஒரு விதத்தில் அவனுக்கு நம் திட்டம் தெரிந்து அவன் ஊருக்கு சென்று எல்லோருக்கும் சொல்லிவிட்டால்? அதற்கு வாய்ப்பே இல்லை குருநாதா. அப்படியே ஒருவேளை அவனுக்கு நம் திட்டம் தெரிந்து ஊருக்கு போக வேண்டும் என்று நினைத்தாலும் நிச்சயமாக அவனால் ஊருக்கு போக முடியாது. அவன் மீண்டும் ஊருக்கு சென்றால்தானே. நாம் என்ன காஞ்சியம்பதிக்கு பக்கத்திலா இருக்கிறோம்? இந்திய மலையில் நடுக்காட்டில் இருக்கிறோம். இங்கிருந்து தனியாக சென்றால் காட்டு மிருகங்களுக்குத்தான் அவன் இரையாக வேண்டும். காசிக்கு சென்று நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்ததை இன்று இந்த காட்டு விலங்குகள் செய்ய போகின்றன. அவனை கடித்து குதறி சின்னாபின்னமாகி குற்றுயிரும் குலை உயிருமாக கேட்பாரற்று கிடந்து உயிர் பிரிய வேண்டும் என்பதுதான் அவன் விதி. மொத்தத்தில் நம்மை பொறுத்தவரை ராமானுஜன் அழிய வேண்டும். அவன் அழிந்து விட்டான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் குருநாதா. ஏன் வீண் குழப்பம்? இதெல்லாம் பாவம், தப்பு, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றல்லவா சொன்னீர்கள்? உங்கள் வாக்கு பலித்து விட்டது. இப்போது நாம் எதுவும் செய்யாமல் அவனே அவன் முடிவை தேடிக்கொண்டு விட்டான். இதில் நமக்கு எந்த பாவமும் இல்லை, எந்த பாதகமும் இல்லை. நம்மை பொறுத்தவரை ராமானுஜன் நம்முடன் வந்தான், பாதை தவறி மிருகங்களுக்கு இரையானான். எப்படியோ ராமானுஜனின் கதை முடிந்து விட்டது. குருநாதா, எனக்கும் என்னவோ சம்பூர்ணம் சொல்வதுதான் சரி என்று தோன்றுகிறது. நாம் இங்கிருந்து உடனே புறப்படுவதுதான் நல்லது. இல்லை என்றால் ஒருவேளை ராமானுஜன் திரும்பி இங்கு வந்துவிட்டால் தேவையில்லாத தொல்லைதான் ஏற்படும். நாம் உடனே புறப்படுவோம். அப்படியா சொல்கிறாய்? ஆமாம் குருநாதா, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். புறப்பட்டு விடுவோம். சரி, எல்லோரையும் புறப்படச் சொல். என்னப்பா குழந்தை, இந்த காட்டை இப்படி ரசிச்சு பார்க்கிற அளவுக்கு என்ன இருக்கு? ஐயா, உங்களுக்கு இது பழகிய இடமாக இருக்கலாம். ஆனால் இந்த சுற்றுப்புறத்தை பார்க்க பார்க்க அடியேனுக்கு ஆச்சரியமும் அதிசயமும் தான் கூடுகிறது. இங்கு இருக்கும் செடி, கொடி, மரங்கள், தாவரங்கள், பறவைகள், இயற்கையின் எழில் ரம்யமான ஒரு காட்சி. இங்கு வீசும் காற்றோ மனதிற்கும் உடலுக்கும் இதமாக இருக்கிறது. இந்த இறைவனின் படைப்பை நினைத்து நான் வியப்படைகிறேன். ஸ்தாவரா லக்ஷ விம்சதி, அதாவது 20,000 வகையான செடி கொடிகள் இருக்கிறது என்று புராணத்தில் இருக்கிறது. அதை படித்தபோது அடியேன் யோசித்ததுண்டு, இத்தனை வகைகள் இருக்கக்கூடுமா என்று. ஆனால் இங்கு பார்க்கும் பொழுதுதான் அடியேன் அதை உண்மை என்று உணர்கிறேன்.
வனானி விஷ்ணுவோ என்று சொல்வது எத்தனை உண்மை என்று அடியனுக்கு இப்போதுதான் புரிகிறது. ஆச்சரியமாகவும் இருக்கிறது. உன்ன மாதிரி நாட்டுவாசிங்களுக்கு வேணா இந்த காடு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு இந்த காடு தான் நாடு. சில சமயத்துல சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா உங்க நாட்டு பக்கம் நாங்களும் வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்போ நீ எப்படி இந்த காட்டை ஆச்சரியமா பாக்குறியோ அதே மாதிரி உங்க நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க எங்களை ஆச்சரியமா மறைச்சு பாப்பாங்க. இதுல உண்மை என்னன்னா எல்லா நாடுகளுமே ஒரு காலத்துல காடா இருந்ததுதான். காடுகளை நாடுகளா மாத்துனது நீங்க. இதே நிலை நீடிச்சுதுன்னா வருங்காலத்துல காடுன்னு ஒண்ணு இருக்குமாங்கிறதே ரொம்ப சந்தேகம்தான். பாத்தியா, நீயோ படிச்ச புள்ள, படிப்பறிவில்லாதனா இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயா, படிப்பு என்பது ஏட்டுக்கல்வியில் இல்லை, குணத்திலும் அனுபவத்திலும் பிறவி ஞானத்திலும் தான் இருக்கிறது. உங்கள் ஞானமும் ஆற்றலும் அடியேனை வியக்க வைக்கிறது. ஒரு ஆசானுடன் அடியேன் இருப்பதைப் போலவே உணர்கிறேன். அடடா, இந்த வனத்தின் ரம்யத்தை ரசித்து வந்ததில் உங்களுக்கு ஜலம் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொன்னதை முழுவதும் மறந்துவிட்டேன். அடியேனை சமித்து விடுங்கள் தாயே, சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். இங்கு அருகில் ஏதாவது ஓடையோ ஊற்றோ சுனையோ இருக்கும். அடியேன் உடனே சென்று ஜலத்தை கொண்டு வருகிறேன். இல்ல வேணாம், இதுக்காக நீ சிரமப்பட வேணாம். கொஞ்ச நேரத்துல தானாவே அடங்கிரும். இல்லை தாயே, சொன்ன சொல்லை காப்பாற்றி பழக்கப்பட்டவன் அடியேன். அதனால் எப்படியாவது உங்களுக்கு ஜலம் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். அடியேனின் பசியை போக்கியவர் அல்லவா தாங்கள். தங்களின் தாகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது அடியேனின் கடமை அல்லவா? அதுதானே நியாயம். நாங்க சொல்றத கேளுப்பா. இல்லை, அடியேனை தடுக்காதீர்கள். இதோ சென்று நொடிப்பொழுதில் வந்து விடுகிறேன். தாங்கள் இங்கேயே இருங்கள். பரதா, எல்லாம் உன் கருணை. கிணறு இருக்கிறது. ஜலத்தை எப்படி எடுப்பது? சுவாமி, அடியேன் தாசன். சொல்லப்பா, என்ன வேண்டும்? அருகில் ஏதாவது ஊர் இருக்கிறதா? இது எந்த தேசம், எந்த ஸ்தலம் என்று சொல்லி அருள வேண்டும். பார்த்தால் ஸ்ரீ வைஷ்ணவனை போல் தெரிகிறாய். இது எந்த ஸ்தலம் என்று தெரியாதா உனக்கு? அதோ தெரிகிறது பார், புண்ணிய கோடி விமானம். ஒருவேளை அம்பி ஊருக்கு புதியவரோ? இருக்கலாம். அம்பி, இதுதான் காஞ்சியம்பதி சத்தியவிரத சேத்திரம். அதுதான் காஞ்சி வரதராஜின் சேவை சாதிக்கும் புண்ணிய கோடி விமானம்.
மதியம் நடை சாத்துவதற்குள் வரதனையும் பெருந்தேவி தாயாரையும் சென்று சேவித்துக்கொள். பாருங்கள், போகலாம். இது என்ன ஆச்சரியம்! முதலில் பெருமாயி தாய்க்கு ஜலத்தை பருகக் கொடுக்க வேண்டும். பாவம், தாகத்தால் அவர் நா வறண்டு போயிருக்கும். மற்றதை பிறகு யோசிப்போம். எங்கு சென்றிருப்பார்கள்? இங்குதானே இருந்தார்கள். ஐயா வனராஜரே, பெருமாயி தாயே, தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? தாயே, அடியேன் தங்களின் தாகத்திற்கு ஜலம் கொண்டு வந்து விட்டேன். எங்கிருக்கிறீர்கள்? ஐயா, தாயே, எவ்வளவு கூப்பிட்டும் பதிலே வரவில்லையே. ஒருவேளை இங்கிருந்து புறப்பட்டு போயிருப்பார்களோ? மிருகங்களை உண்பீர்களா? மிருகங்க கிடைக்காதப்போ உன்ன மாதிரி மனுஷனையும் உண்பேன். நரமாமிசமும் உண்பீர்களா? தாராளமா. அது கொடிய பாவமாயிற்றே. அதெல்லாம் இந்த வனராச விதியில வராது. மாஸ்டர் யாரு? குங்கும போலே குன்று புறாவே. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை.